மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிக்கு கால் பண்ணி உங்களோட அண்ணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து நாகுவும் விஜய் வந்து சேர்ந்து ஏதாவது ஒரு பிளானை போட போகிறாங்களா, இல்லை மல்லியை திட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா வந்து இது மல்லி மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து மல்லி வந்து அவங்களோட அண்ணாவோட வீட்டில் இருக்காங்க. இது திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்களா, மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை தன்னோட அண்ணாவையும் அண்ணியும் பார்க்குறதுக்காக தான் மல்லி வந்து போயிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே போன இடத்துல தான் வந்து விஜய் வந்து மல்லிக்கு கால் பண்ணி இப்படி என்ன விஷயம், நான் நாகுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இப்போ சஸ்பென்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரகுக்கிட்ட இருந்து ரேணுகாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவன் எவ்வளோ தான் கேட்டாலையும் என்ன தான் பண்ணாலையும் வந்து ரேணுகாவுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியே எதுவும் பேச மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜு வந்து நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவன் பிளான் பண்ணி தான் பேசுகிறது, பிளான் பண்ணி தான் பண்ணுறது. அப்படி இருக்கிறபோது எப்படி அவன் தெரிஞ்சே வந்து ரேணுகாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஏன்னா வந்து ராஜு வந்து வேணும்ட்டே தான் வந்து ரகுவை வந்து தூண்டி விட்டு கேட்டுட்ருக்காங்க. எப்படியாவது இவன் ரகுவுக்கு வந்து ரேணுகாவை பற்றி தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தாவது பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராஜி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து எதுவுமே வேலைக்காகல. ரகுவும் வந்து சூப்பராக பிளான் போட்டுட்ருக்காரு. இதுக்கப்புறம் எது பேசுகிறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பார்த்து பண்ணணும், கரெக்டாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ராஜுக்குமே வந்து சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றது வந்து ரகு வந்து கேட்ச் பண்ணியாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரகு இதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. என்னதான் வந்து விஜயை வந்து அழிக்கிறதுக்காக ராஜு கூட சேர்ந்தாலே வந்து ராஜி முழுசாக யாரும் நம்ப போகிறது கிடையாது. ராஜுமே வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. யாரையுமே வந்து கரெக்டாக வந்து ரகுவையும் சரி ரேணுகாவையும் சரி முழுசாக நம்ப போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள எதிரி நண்பன் ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சிட்ருக்காங்க, நம்ம சொல்கிறத கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து தனக்குன்னு ஒரு ஆபத்து வந்தால் எல்லாத்தையும் வந்து ரிவீட் அடிக்கிறது தான் வந்து எல்லாருமே வந்து, அது ரகுவாக இருந்தாலும் சரி ராஜியாக இருந்தாலும் சரி ஒருத்தரை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகா வேறு புதுசாக வந்து ராஜு கூட வந்து சேர்ந்துட்டு, நீ என்ன கேமில் சேர்த்துக்கோ, நீ என்ன பண்ணாலும் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னையே வந்து நீ தனியாக விடுற, நான் வேறு நீ வேறு கிடையாது, அந்த மல்லியை வந்து அழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாலையும் நான் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவேன், என்னை எப்படியாவது வந்து அந்த வீட்டில் வந்து உட்கார வச்சிரு, விஜய் கூட வந்து என்னை சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போல்லாம் கடைசியாக வந்து போயிட்டு ராஜுக்கிட்ட வந்து நின்று இருக்காங்க நம்ம ரேணுகா. இந்த ரேணுகாவுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைன்னு பார்த்தா இந்த ராஜுக்குமே சுத்தமாக இல்லைங்க. இவ்வளோ நாள் வந்து ரஞ்சிதாவை தான் இப்படி சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா. ஏமாற்றி தனக்கு தேவையானதெல்லாம் வந்து ரஞ்சிதாவில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ திரும்பவும் வந்து ரேணுகாவும் அதே வார்த்தையில் வந்து நிற்கிறா. இப்போ ராஜி வந்து ரேணுகாக்கிட்டையும் அதே வார்த்தையை சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் பண்ணுறேன் எல்லாத்தையும், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ இப்படி பண்ணால் போதும் அப்படி பண்ணால் போதும் அப்படின்னு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, என் மல்லி அம்மாவை அழ வச்சுட்டு நீ நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா, நீ நிம்மதியாக இருக்கியா, ஜாலியாக இருக்கியா அவங்க அப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் வீட்டுக்கு போனதுலேருந்து ரேணுகா தூங்கிட்டே இருக்காங்க. தம் பொண்ணு இருக்குது, சண்டை போட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. எனி டைம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து தான் வந்து வெண்பாக்கு கோவம் வந்து போயிருக்காங்க. போயிட்டு நீ மல்லியம்மாவே நீ கஷ்டப்படுத்திட்டு நீ நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவோட மொபைலை வந்து தூக்கிட்டு வராங்க. வெண்பா வந்து சூப்பராக பண்ணுறாங்க. மல்லி வந்து வெண்பா கிட்ட புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாலே வெண்பாவே வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வெண்பா வந்து ஈஸியாக வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த மல்லி வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா செல்லம் வந்து அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சூப்பராக தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. போன டைமே வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்ததுமே நம்ம வெண்பா குட்டி தான் இப்போவும் மொபைலை வந்து எடுத்திருக்காங்க. இதில் என்ன விஷயம் இருக்க போகுது, இல்லை யாராச்சும் கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்ம வெண்பா குட்டி இருக்கிறது வந்து கதிரேசனோட வீட்டில். கதிரேசன் கிட்ட மொபைலை கொடுக்க போகிறாங்களா, இல்லை
நிஷா கிட்ட மொபைலை கொடுக்க போகிறாங்களா, யார்கிட்ட மொபைல் மாட்டுதுன்னு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட மொபைல் மாட்டினாலுமே ரகு கால் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க போக மாட்டாங்க. ரகு வந்து கால் பண்ணி ரேணுகாவுக்கு பேசினாலுமே வந்து இதை வந்து கதிரேசன் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொண்ணு அப்படின்ற அந்த வந்து முகத்திரை வந்து மறைச்சிரும், கண்ணை மறைச்சிரும். தான் பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணாலையும் வந்து தெரியாதில்ல. அதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி எங்கே 2 பேர் இருக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ அந்த பணம் விஷயம் வந்து அந்த மொபைலில் ஏதாவது இருக்குமா, அந்த பணம் வந்து மாட்டுமா அப்படின்றது தான் என்னோடய சந்தேகம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கதிரேசன்கிட்ட 2-3 டைம் வந்து பேசிட்டா, இப்படி தான் நம்பர் மாட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸில் வந்து நீங்கள் அந்த ஐயரை மிரட்டினது அந்த பையன் வந்து மாட்டிகிட்ருக்கான், நீ கண்டிப்பாக மாட்டிக்க வரகு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து வெளியே வந்துச்சுங்க. இது ஏதாவது மொபைலில் இருந்து மாட்டிக்க போகிறாங்களா, இல்லை எப்பயும் போல் இந்த விஷயத்துல இருந்தும் வந்து ரேணுகா வந்து தப்பிச்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா. என்ன நடந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த சுடரை வந்து வெளியே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கோம். நீங்களும் வந்து கண்டுக்காமையே சுடரை வந்து தூக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறமாவது வெளியே வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.